அடுத்தது மகாபாரதம் பற்றிய குறிப்புகள். மகாபாரதத்தை பற்றி என்னென்ன செய்திகள்லாம் நம்ம திருமுறைகள் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறதுலாம் பல இடங்களில் பார்க்குறோம். மகாபாரதம் அப்படிங்கிறது கிருஷ்ண பரமாத்மா, கிருஷ்ணர் அப்படிங்கிறவருடைய கதைகளை ஒட்டி பஞ்சபாண்டவர்களுடைய சரித்திரங்கள்லாம் அதில் பேசுகின்றோம். இப்படி பலவிதமான கருத்துக்கள் அதில் மகாபாரதத்தில் பயின்று வருகிறது. அதில் முக்கியமாக பாகவத செய்திகள். அப்புறம் இன்னொரு செய்தி ராமாயணத்தில் சொல்ல மறந்துட்டேன். வாலி வழிபட்ட கஷேத்திரம். வாலி வழிபட்ட, வாலி யாரு? சுக்ரீவனுடைய அண்ணன். வாலி வழிபட்ட கஷேத்திரம் நம்மக்கிட்ட வடகுரங்காடுதுறைன்னு இருக்குது. வடகுரங்காடுதுறை, தென்குரங்காடுதுறை சுக்ரீவன் வழிபட்டது. அதை தான் ஆடுதுறைன்னு சொல்கிறோம். அது அந்தாண்டக்கரையில், காவிரியுடைய அந்தாண்டக்கரையில் வடகுரங்காடுதுறைன்னு இருக்குது. அதில் நீலமேனி வால்வழி அரக்கணை வாலினால் கட்டிய வாலியார் வழிபட்டெத்தும் கோயில்னார். இப்போ வாலியினுடைய பையன் பேர், சுக்ரீவனுடைய பையன் பேர் நீலன்னு பேர். அந்த நீலன், அந்த நீலன்கிறவன், ஆமாம் நீலன், சுக்ரீவனுடைய பையன் பேர் நீலன்னு பேர். இந்த நீலன்கிறவன் ராவணன்ட்ட முதல்ல தூதா போகிறான். தூது போகும்போது ராவணன் என்ன சொல்கிறான், அவன் அப்பன் வாலியை கொன்னவன் ராமன், அவனுக்கு போய் நீ இப்படி தொணை பண்ணிக்கிட்டு இருக்கியே, என்கிட்ட அங்கதனா சரி, அது அங்கதனுக்கு நீலன்னு சொல்லி இவருடைய பையனா, ரைட், யாரோ ஒரு ஆள், எக்ஸாக்டாக எனக்கு தெரியல, அந்த ஒரு ஆள் அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். வாலியினுடைய பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்கான் ராவணன். இந்த மாதிரி உங்கள் அப்பாவை கொண்டவனுக்கு தூதாகனி என்கிட்ட வந்திருக்கே அப்படின்னு பேசும்பொழுது, அப்போது அவன் சொல்லுகின்றான், நீ எங்கள் அப்பா எவ்வளோ பராக்கிரமசாலி அப்படிங்கிறது உனக்கு தெரியாமல் இருக்கே அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது அவன் எகழ்றான்னு பார்க்குறோம். இப்போ வாலி எப்பேற்பட்டவன் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ராவணனா தான் வாலில் கட்டி கொண்டவன், உன்னை பற்றி பெருமை எனக்கு தெரியும், எங்கள் அப்பா நான் தொட்டியில் கிடந்த போது உன்னை தான் பூச்சி போல கட்டி என் தொட்டியில் கட்டி விட்டுருந்தாரு அப்படின்னு அவன் சொல்லுகின்றாங்க. ராவணனை ஒரு முறை சந்தி பண்ணிக்கிட்டு இருக்கார் வாலி. அவன் 3 கடல்லையும் 3 காலத்துலேயும் அறிக்கை கொடுப்பானா சாமிக்கு. கிழக்கு கடல், தெற்கு கடல், மேற்கு கடல், 3 சந்திக்கும் 3 காலத்தில் 3 கடலில் தான் சாமிக்கு அறிக்கையை கொடுப்பானா சிவபூஜை. அந்த சுக்ரீவன் வாலிங்கிற அந்த குரங்கு அப்படி ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது ராவணன் போய் சேட்டை பண்ணிகிட்டு இருக்கான். என்ன நீ பண்ணிகிட்டு இருக்க, என்கிட்ட வந்து சண்டைக்கு வான்னு கொடுக்குறான். உடனே என்ன சத்த நேரம் இருன்னு சொல்லி வான்னு இப்படி இழுத்து இப்படி இடுக்கி இப்படி கட்டிக்கிட்டான் ராவணனை. வாலி அப்படி கட்டி இடுக்கிக்கிட்டானாலும் வாலில் கட்டினாருன்னு ஞானசம்பந்தர் சொல்றார். வாலியால் கட்டிய வாலியார் வழிபட்டு, வாலில் கட்டிக்கிட்டே 3 கடலுக்கும் போய் அறிக்கை கொடுத்தான் அப்படின்னு சரித்திரம். இதை திரு வடகுரங்காடுதுறை தேவாரத்தில் அந்த ஞானசம்பந்தரை பதிவு பண்ணுறார். நீலமேனி வாலிழை, நீலமேனி அரக்கணை வாலினால் கட்டிய வாலியார் வழிபட்டேத்தும் கோயில் அப்படின்னு திருவையாத்தில் அப்பரசாமி சொல்வார். இதை வாலிய தரிகள் போலே மதியிலை பட்டதன்னே வாலியார் வணங்கியத்தும் திருவையார் அமர்ந்ததேனை அப்படின்னு அப்பரசாமி வாலியார் வழிபட்டேத்துன்னு வாலி வழிபட்ட கஷேத்திரம் திருவையாறுன்னு குறிப்பு. இப்படி பல விதமான குறிப்புகள். அடுத்து நாம் மகாபாரதம் என்கின்ற அந்த பகுதிக்குள்ளே நம்ம செல்லுகின்றோம். மகாபாரதத்தை பற்றி பேசும்பொழுது வடகுரங்காடுதுறை, சுக்ரீவன் தென்குரங்காடுதுறை, இப்படிலாம் இருக்குது. அடுத்தது மகாபாரத போர் எங்கே நடந்தது? குருஷேத்திரம். அந்த சேத்திரத்துக்கு வேறு என்ன பேர் இருக்குது? குருஷேத்திரத்துக்கு வேறு என்ன பேர்? இது எக்ஸ்ட்ரா நாலேஜ் தான். சமந்த பஞ்சகம்னு பேர். அது அதான் சமந்த பஞ்சகம்னு அதுக்கு பேர். இந்த 21 தலைமுறைக்கு சத்திரைகள்லாம் கொண்டார் இல்லையா, அவருடைய ரத்தனம் எல்லாம் தேங்கி 5 குளங்களாக நின்றுச்சு அந்த இடத்துல. அதனால் அதுக்கு சமந்த பஞ்சகம்னு பேர். அதைத்தான் சண்டை போடுறதுக்கான இடமாக தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அந்த குருஷேத்திரம் நமக்கு ஒரு வைப்புத்தலம். வைப்புத்தலம்னு என்னென்னு தெரியுமா? வைப்புத்தலம் அப்படின்னா தேவாரம் பாடும் பொழுது ஒரு தலத்தை குறிப்பிட்டு முழுசாக அந்த தலத்துக்குன்னு தேவாரம் இருந்ததுன்னா அது பாடல் பெற்ற தலம். சில தலங்களுக்கு பதிகம் இருக்காது, ஆனால் அந்த தலத்தை வேறு ஒரு பதிகத்தில் குறிச்சிருப்பாங்க. எனக்கு புரியுதுங்களா? அந்த தலத்துக்கு பதிகம் இல்லை, பதிகம் மறைஞ்சு போச்சு, ஆனால் அந்த தலத்தை வேறு ஒரு தலத்தில் குறித்து பாடியிருப்பாங்க. அப்படி சொல்லப்பட்ட தலத்துக்கு வைப்பு தலங்கள்னு பேர். வைத்து பாடியதுனால வைப்புத்தலம்னு பேர். எனக்கு புரியுதுங்களா? இப்போ வழுவூர்னு ஒரு தேவாரம் இருக்குது, க்ஷேத்திரம் இருக்குது. யானையை உரிச்சது அங்கே தான் சாமி, வழுவூர் வேரட்டம். அந்த க்ஷேத்திரத்துக்கு பதிகமே இல்லை, ஆனால் உஞ்சேனை மாகாளம் ஊரல் ஒத்தூர் அப்படிங்கிற அந்த தேவாரத்தில் அப்பர் சாமி வழுவூர் வீரட்டத்தும்னு குறிக்கிறார்.
அதனால் வழுவூர் என்ன வாய்ப்பு வச்சுப்பா வைப்புத்தலம் அப்படின்னா. அது நம்மளோட தருமபுரம் ஆதீனம் இருக்குது. தருமபுரம் அப்படிங்கிறது ஒரு தனி பாடல் பெற்ற கஷேத்திரம். அது காரைக்கால் பக்கத்தில் இருக்குது. திருநள்ளாருக்கும் காரைக்காலுக்கு இடைப்பட்ட பகுதியில் இருக்குது. அது தருமபுரம். அங்கே தான் யாழ்மூரி பண்ணில் சாமி பதியம் பாடுறார். மாதர் மடப்பிடியும் மட அண்ணனும் அன்னமும் அன்னதோர்னு பாடுறார். சத்தத்துக்கு ஞானசம்பந்தர் போகிறாரு. அவர் கூட போகும்பொழுது திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் ஒருத்தர் கூட போயிட்டே இருப்பார். யாழ்ப்பாணர் அவர். அவங்க அம்மா பிறந்த ஊர் அந்த தருமபுரம். திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயர் அவதரித்த கஷேத்திரம் எருக்கத்தம்புலியூர், விருத்தாச்சலம் பக்கத்தில் இருக்குது. அதுதான் நம்முடைய தர்மியாதின 27 குருமணிகள் அவதார கஷேத்திரம். அதுதான் எருக்கத்தம்புலியூர். ராஜேந்திரப்பட்டினம் அதுக்கு பேர். இப்போ அந்த ஊரில் அவர் பிறந்த ஊர். அவங்க அம்மா பிறந்த ஊர் என்னது? அந்த தருமபுரம், காரைக்கால் பக்கத்தில் அப்படி தருமபுரம். அங்கே அவர் போயிட்டு இருக்காரு. ஞானசம்பந்தர் போகிறார். அங்கே போகும்போது இந்த ஞானசம்பந்தன் ஒருத்தர் வந்துட்டு இருக்காராம். பெரிய ஆளாம், நிறைய பதிகெல்லாம் பாடுறாராம். மாதேவியோட பாலெலாம் குடிச்சிருக்காராம். அவர் பாட்டெலாம் பாடுறாராம். அவரோட அவர் கூடவே நம்பால் வரார். நம்ம ஊர்லேருந்து கட்டி கொடுத்தோம் இல்லையா இந்த ராஜேந்திரப்பட்டினத்துக்கு, அந்த பொண்ணோட பொண்ணெலாம் வந்துட்டு இருக்கார். நீலகண்டர்னு ஒருத்தர் வந்துட்டு இருக்கார். நல்லா யாழ் மீட்டி பாடுவாராம். இவர் பதிகத்தை இவர் யாழில் பாடுறதுனால தான் ஞானசம்பந்தருடைய பதிகம்லாம் இவ்வளோ உலகமெல்லாம் பிரசித்தமாகுது அப்படின்னு அவன் பேசிக்கிட்டு இருக்கான். எல்லாரும் சொந்தக்காரெல்லாம் அவர் ஞானசம்பந்தரை பக்தியோட கும்பிட்டுக்கிட்டு அவரோட பதிகத்தை யாழில் போட்டு பாடிட்டு வந்துட்டு இருக்காரு. அவர் இவெல்லாம் என்ன பேசிக்கிட்டு இருக்கா? ஞானசம்பந்தருடைய பதிகத்தை யாழ்ப்பாணர் பதிகத்தில் யாழில் வச்சு வாசித்து பாடுறதுனால தான் அவருடைய பதிகம்லாம் உலகமெல்லாம் பிரசித்தமாகிட்டு இருக்கு அப்படின்ட்டான். இதை கேட்டார், நடுங்கிட்டார். அப்படியே அட பாவி பசங்களா, இதாண்டா சொந்தக்கார பசங்களெல்லாம் சேர்க்கறது இல்லை கூட. ப்ரொமோஷன் செய்யணும், அது டீ ப்ரொமோஷன் ஆகிடக்கூடாதுல்ல. அதெல்லாம் திருவாசகம் ஃபெமிலியரான மாரியா? அவர் நிறையா பண்ணியிருக்காரு, பாடியிருக்காரு. அப்படி மக்கள் அறியாமையிலால பேசிட்டாங்க. அப்படி பேசினோடனே நடுங்கிட்டாரு. உடனே போய் ஞானசந்தர் என்ன பண்ணுறாரு? பெருமானே, என் யாழில் வாசிக்க முடியாத அளவுக்கு ஒரு பதிகத்தை நீங்கள் இப்போ பாடணுன்னார் இல்லையா? அதனால் முறியிசை அப்படின்னா முறித்து பாடக்கூடிய, கமகம் வச்சு பாடக்கூடிய ஒரு வகை பதிகம். அந்த பதிகத்தை பாடுறார். யாழ் பாருங்கள், கமகம் பண்ண முடியாது. கமகம்னா என்னென்னா அசைத்து பாடுதல், குரலை அசைத்து பாடுறது. அரியானை அந்தனர்தம் சிந்தையானை இப்படிலாம் பண்ணுறாங்க இல்லையா? அதான் அப்படி அசைச்சு பாடுறது கமகம்னு பேர். அது யாழில் பண்ண முடியாது. அது டொங் 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 தான். அது வீணையில் பின்னாடி அப்டேட்டட் வெர்ஷன் தான் வீணை. அது என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் அழுத்திக்கிட்டே வாசிப்பாங்க. அப்படி இப்படி அழுத்திக்கிட்டே இப்படி மீட்டுறாங்க பார்த்தீங்களா? இந்த கை இப்படி போயிட்டு ரன்னிங்கில் இருக்கு பாருங்கள். அது என்ன பண்ணுவோம்? இப்போ கையால் இப்படி அங்கங்கே அழுத்துவாங்க. அழுத்துறதுக்கு ஏற்ப இங்கே மீட்டும்போது சவுண்ட் என்ன ஆகுது? மாறும். அதனால் கமகத்தை எங்கே கொண்டு வரலாம்? வீணையில் கொண்டு வரலாம். யாழில் கமகம் கொண்டு வர முடியாது. இவர் யாழ் தானே வச்சுருக்காரு. அதனால் கமகம் விட்டு பாடுறது மாதிரி சாமி ஒரு பதிகம் பாடுறார் அப்படின்னு சொல்லுகிறார்கள். பூதளத்து கண்டத்தும் கருவி நூலிலும் எதுலேயுமே அடங்காத மாதிரி அந்த பதிகத்து சாமி அருளி பண்ணாங்க. அதை கேட்டு அந்த யாழ் நரம்பெல்லாம் தெரிச்சு போச்சு வாசிக்கும் போது. உடனே அந்த யாழ் தூக்கி தரையில் ஓங்கி அடிக்க போனார். இந்த யாழ் இருந்ததுனால தான் எனக்கு ஏற்பட்ட அவச்சொல் வந்தது சுவாமின்னார். உடனே இந்த யாழை சாமி வாங்கிக்கிட்டார். பண்ணக்கூடாது, யாராலுக்கு எது முடியுமோ அதை நம்ம செய்து சாமி வழிபாடு செய்யணும்னு திரும்பி கொடுத்தார். அப்படி வாங்கிக்கிட்டு அவர் வாசிக்க ஆரம்பித்தார்னு பார்க்குறாங்க. அந்த தருமபுரத்துக்கு பதிகம் இருக்குது. இந்த பதிகம் மாதர் மடப்பிடியாம். இதே அப்பர் சுவாமி தில்லைக்கு தேவாரம் பாடர் புக்க திருத்தாண்டகம்னு. அங்கே மங்குள் மதிதவழும் அடவீதி மயிலார்ப்பிலுள்ளார் மருகலுள்ளார் கொங்கில் கொடுமுடியார் குற்றாலத்தார் குடமூக்கில் உள்ளார் போய் கொல்லம்பூதூர் தங்கும் இடம் அறியார் சாலனாளார் தருமபுரத்து உள்ளார் தக்கலூரார் பொங்கு வெந்நீர் அணிந்து பூதம் சூழ புலியூர் சிற்றம்பலமே புக்கார் தாமே தாண்டகம். புலியூர் சிற்றம்பலமே புக்கார். எங்கே இருந்து போனார்? எல்லா சேத்திரத்தையும் சொல்ல. அதில் என்ன ஒன்று இருக்குது? தருமபுரத்து உள்ளார் அப்படின்னார். அப்போ தருமபுரங்கிறது தனியாகவும் வைப்பு தலமாக குறிக்கப்பட்டிருக்கு. அப்போது நம்முடைய ஆதீனம் இருக்கக்கூடிய தருமபுரமாக எங்கே என்னவா ஆகிடுதப்பா? வைப்பு தலமாக ஆகிப்போச்சு. இப்படித்தான் வைப்பு தலம்னு அடையாளப்படுத்துறது. அதுபோல் கூடத்தார் குருகேத்திரத்தார் அப்படின்னு சாமியை அப்புறம் சாமி பாடுறாங்க. கூடத்தார் குருகேத்திரத்தார் மாடத்தோடு மனத்துள் வைத்தவர் கோடத்தார் குருகேத்திரத்தார் பாடத்தார் பழிப்பார்
பழிப்பளதோர் வேடத்தார் தொழும் விழிமிழையன்னு தேவாரம். வைப்புத்தலம், வைப்புத்தலம் அதிகம் இல்லை. அதனால் கூடத்தார் குருக்ஷேத்திரத்தார்னு கூட குருகேத்திரத்தை என்ன பண்ணுறாரு, வைப்புத்தலமாக பாடியிருக்கிறார் அப்பர் சுவாமி. அப்புறம் தளிசாலைகள் தவமாவது தன்மை பெறிலன்றே. அப்புறம் ஈருரை குருக்கேத்திரம் அப்படின்னு கேதாரம் தேவாரத்தில் சுந்தரமூர்த்தி சாமி பாடுறார். தளிசாலைகள் தவமாவது தம்மை பெறிலன்றே குளியீருரை குருக்கேத்திரம் கோதாவரி குமரி அப்படிங்கிறார். கோதாவரி குமரி இதெல்லாம் கேதாரம் தேவாரத்தில் சுந்தரமூர்த்தி சாமி பாடுறாங்க. அங்கேயும் குருகேத்திரத்தை பற்றின குறிப்பு இருக்குது. அப்போ குருஷேத்திரம் நமக்கு என்னது, அப்போ வைப்புத்தலம் என்று குறிப்பு வருகிறது. இது மகாபாரதம் பற்றி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அப்புறம் அர்ஜுனன் பாசுபதம் பெற்ற வரலாறு, இது பல இடங்களில் வருகிறது. விளங்க புரியுதுங்களா? அர்ஜுனன் என்ன பண்ணுறார், பாசுபதம். பாசுபதம்னா என்ன, பசுபதியினுடைய அஸ்திரத்துக்கு பேர் பாசுபதம்னு பேர். அது ஒரு நாலேஜுங்கிறாங்க. அது என்ன சிவாகம விஷயம்தான் அது. பசுபதியினுடைய அஸ்திரம் சிவருமான்ட்டேருந்து அந்த அஸ்திரத்தை வேணும் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்கிறார். அதனால் அவர் தவம் பண்ண போகிறார். அங்கே போய் பல காலம் தவம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்போ மூகாசுரன்னு ஒரு அசுரன், அவன் பன்றி வடிவத்தில் இருக்கிறான். ஆனால் விகாரம் பண்ணுறதுக்காக சுவாமி அம்பாலும் ஒரு வேடுவ கோலத்தில் இறங்கி வராங்க. வேடுவ கோலத்தில் இறங்கி வரும் பொழுது ரெண்டு பேருக்கும் சண்டை. அவன் பன்றி வேகமாக வருது, தவம் பண்ணிகிட்டு இருக்கான், சிவபூஜை பண்ணிகிட்டு இருக்கான், பண்ணிகிட்டு இருந்தான். பவாய தேவாய நம்ம, திருவாய தேவாய நம்ம, இமாய தேவா ருத்ராய தேவாய நம்ம, டக்குன்னு அம்பெடுத்து விட்டான். சாமியை தூச்சிக்கிட்டே அங்கே பண்ணி வந்தால் அவனுக்கு என்ன இல்லையா, சிவபூஜைலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், டக்குன்னு அம்பெடுத்து விட்டான். அம்பு போய் தச்சுது, கரெக்டாக இன்னொரு அம்பு வந்து தைக்கிது, ரெண்டு அம்பு வந்து குத்துது அதே நேரத்தில். சரி, பன்றி விழுந்து விட்டது நினைத்து கொண்டு பூசையெல்லாம் முடிச்சுவிட்டு ஏன் நின்னார். சாமி வந்தார் வேடுவனாக. இந்த பன்றி என்னால் கொல்லப்பட்டது என்னார். நீ கொல்லலை, நான் அம்பு விட்டேன், அதான் அவன் கொன்னதுன்னு இவன் சொன்னான். ஓ, நீ அம்பு விட்டியா? யார் நீ, எங்கே இருக்க, என்ன இருக்கேன்? நான் தான் அர்ஜுனன். நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்? சிவபூஜை பண்ணிட்டு இருந்து நீ எப்படி அம்பு விட்ட கேட்குறாரு சார். ஓ, இதுதான் சிவபூஜை பண்ணுற லட்சணமா? நீ என்ன அர்ஜுனனா? உனக்கு எனக்கு ஒரு கணக்கு இருக்குன்னார். இது வில்லிபாரதத்தில் ஒரு பகுதி, அற்புதமான பகுதி வில்லிபாரதத்தில். உனக்கு வில்லிபாரதம் தமிழில் எழுந்த பாரதம், வில்லுபுத்தூர் ஆழ்வார் பண்ணது பாரதத்தினுடைய தமிழ் வடிவம். அது ஒரு அற்புதமான குறிப்பு ஒன்று கொடுக்குறது. சாமி நம்ம எல்லாருக்கும் ஒரு மகாபாரதத்தோட சர்ச்சைக்குரிய பகுதி ஒன்று. அதில் இந்த ஏக்கலைவன் அப்படின்னு ஒருத்தர் வருவார். ஏக்கலைவன் ஒரு வேடுவர்க்குள்ளே வருவான். அவை துரோணாச்சாரிட்ட போய் எனக்கு வெத்த கற்றுக் கொடுங்கன்னு கேட்பார். அதுக்கு முன்னாடி அவன் ஒத்துக்க மாட்டார். நீ இதுமாரி வேடுவ ஜாதிக்கெல்லாம் நான் ஒத்துக் கொடுக்குறதில்லப்பா, நான் ஒன்று இளவரசர்களுக்கு தானா அம்ப அப்படின்ட்டார் அவர். சரி பரவாயில்ல, நான் உங்களையே குருவாக நினைத்து கொண்டு நான் வழிபாடு செய்கின்றேன்னு சொல்லி இப்படி பாவனை பண்ணி கொண்டு அதன் மூலமாக கற்றுக்கிட்டான், எல்லாம் கற்றுக்கிட்டான். அர்ஜுனனுக்கு கற்றுக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் அர்ஜுனனுடைய ஒரு நாய் ஒன்று பார்க்குறான். அந்த நாய் வாயிலெலாம் குலைக்க முடியாத அளவுக்கு அம்பு நாளே தைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் காயமாகல, வாயு உள்ள அம்புலாம் சொருவி இருக்குது. அது அர்ஜுனன் பார்க்குறான். இப்படி ஒரு வல்லமையோடு யார் இதை பண்ணியிருப்பா அப்படின்னு யோசிக்கும் பொழுது ஏகலைவன் இருக்கான். உடனே அர்ஜுனன் இவரு கூப்பிட்டார் துரோணர். உலகத்திலே என்னுடைய ஸ்டூடெண்ட்டு தான் பெரிய ஆளாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உன்னை எப்படி கற்றுக்கிட்டேன்னா, நான் உங்கள் மூலமாக தான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு அவன். ஓ அப்படியா, அப்படின்னா எனக்கு ஒரு குருதட்சணை வேணும்னார். என்ன வேணும்னா உன் கட்டாரில் எட்டி கொடுன்ட்டான். எப்படி அம்படிப்பேன் அப்படி வாங்கிட்டார். இது சரியா தப்பா? சரியா தப்பா? தப்பு தான், தவறு தானே. குருதட்சணை கேட்குறது தப்பு இல்லை, ஆனால் குருதட்சணை வாங்குறது மூலம் வித்தையே பயன்படுத்த முடியாத அளவுக்கு பண்ணக்கூடாது இல்லையா? ஆனால் இது மகாபாரதத்தில் ஒரு சரிய பகுதி. இது இந்த பகுதிக்கு ஒரு 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 தீர்வை வில்லிபுத்தர் ஆழ்வார் இங்கே சொல்கிறார். அர்ஜுனனை பார்க்கும் பொழுது உனக்கு எனக்கு ஒரு வழக்கு இருக்குது, எங்கள் சாதியில் பிறந்த ஒரு பையனோட விரலை நீங்கள் வாங்கினீங்கல்ல அப்படிங்கிறார் சாமி. எங்கே அப்படி சொன்னார். உனக்கு எனக்கு ஒரு வழக்கு இருக்குது, அதை இப்போ நான் தீர்த்துக்கிறேன். எங்கள் சாதியில் பிறந்த ஒரு பையனுடைய விரலை வெட்டி வாங்கினீங்கல்ல நீங்கள், அதுக்காக உன்னை ஏற்கனவே எப்போ பாப்பாடு தான் நடத்திக்கிட்டு இருந்தாங்கிறார் சாமி. இது மகாபாரதம் இருக்கான்னு தெரியல, வில்லிபுத்தூரில் ஆழ்வார் பாடின வில்லிபாரத்தில் இந்த குறிப்பு இருக்குது அப்படி சொல்கிறார். அப்புறம் சண்டை வந்துட்டு
சண்டை நடக்குதுன்னா சம சண்டை நடக்குது 2 பேருக்கும். அர்ஜுனனுடைய அம்பெல்லாம் வீணாக போச்சு, என்னென்னமோ ஆகிப்போச்சு, எல்லா ஆயுதங்களையும் இழக்கிறான். கடைசி கட்டமாக வில்லுடைய நான் அறுந்து போச்சு. வில்லுடைய நான் அறுந்தது இல்லையா, என்ன பண்ணுறது? ஒரு வில் வீரன் செய்யக்கூடாத வர காரியம். வில் நான் அறுந்து போச்சா தோத்துட்டான்னு அர்த்தம் இல்லையா? வில் நான் அறுத்து விட்டார் சாமி. அப்படின்னா வில்ல கம்பால் ஓங்கி அடித்தான் சாமியை. வில்லால் ஒருவன் வெகுண்டடிக்கன்னார் இதை பட்னத் சுவாமிகள் இல்லையா? வில்லால் ஒருவன் வெகுண்டடிக்க அப்படின்னார். அப்படி அடித்தான். உடனே சிரிச்சுக்கிட்டார் சாமி. அப்புறம் மல்யுத்தம் நடந்தது. ஒருத்தர் வந்து கட்டி பிடிச்சி சண்டை போடுறாங்க சாமியும். எதுக்காக மல்யுத்தம்னா, சாமியோட திருமேனியை தழுவும் பொழுது அவனுக்கு பலம் இன்னும் அதிகமாகும் என்பதற்காக மல்யுத்தம் நடக்குது. அடித்து துவைக்கிறார் போட்டுக்கிட்டு அர்ஜுனனை. என்னடா இது, இப்படி ஒரு வேடப்பைய இப்படி நம்மளை இந்த பாடுபடுத்துறானா யாராக இருக்கும்? இது நம்ம கண்டுபிடிக்கணும். யோசிச்சுக்கிட்டே சண்டை நடத்திக்கிட்டு இருக்கு. ஓங்கி ஒரு உத விட்டார், ஓடி போய் விழுந்தான். விழுந்த உடனே என்னவா இருக்கும் சாமிகிட்டே கேட்டுருவோன்னு டக்குன்னு அங்கே மண்ணை குமிச்சான். விழுந்த இடத்துல டக்குன்னு மண்ணை குமிக்கிறான். மண்ணை குமிச்சு சனிகமாக ஆவாகனம் பண்ணான். அங்கே இருந்த பூவை பறிச்சு அங்கே லிங்கத்து மேலே வச்சான். அந்த வேடுவனுடைய சிரசில் தெரிஞ்சுதான். அது அந்த குமிச்சு வச்சு மண்ணு மேலே அந்த பூ வச்ச உடனே அது எங்கே தெரியுது? தன்னோட சண்டை போட்டிருக்கிறது அடித்து துவைச்ச அந்த வேடுவனுடைய சிரசில் தெரிஞ்சது. ஆகா, வந்திருக்கிறது பெருமான்னு ஓடி சென்று திருவடியில் விழுந்து வணங்கினான் அப்படின்னு வில்லிபுத்தூர் ஆழ்வார் பாடுறார் தன்னுடைய பாரதத்தில். அவரை சாமி தோன்றினார், வரம் கொடுத்தார், பாசுபத அஸ்திரம் கொடுத்தார். முத்தி வேணும்னு கேட்குறான். உடனே சாமி பார்த்தோன்னே என்ன ஞாபகம் வந்துட்டு அவனுக்கு? முத்தி வேணும் சாமின்னு. முத்தி பிறகு வாங்கிக்கலாம், நீ செய்ய வேண்டிய காரியம் நிறையா இருக்குது, அதனால் அஸ்திரம் வாங்கிக்கொள்ளார் சாமி. அஸ்திரம் வாங்கிக்கிட்டான் அப்படின்னு பேர். அதை பிறகு வந்தாங்கன்னு பார்க்குறோம். இந்த விஷயத்தை பஞ்சவரில் பார்த்தனுக்கு பாசுபதம் அளிப்பர் போலும் அப்படின்னார் அப்பர் சாமி. பல இடங்களில் எத்தனையோ குறிப்பு இல்லையா? விஜயனுக்கு அம்பு கொடுத்த விஷயத்தை பல இடங்களில் பன்றி பின்னே சென்ற கடகக்கால் அப்படின்னார் திருவையாத்தில் அப்பர் சுவாமி. இதெல்லாம் சொல்லுகிறார்கள். அப்புறம் இன்னொரு குறிப்பு, 8ஆம் நாள் போருன்னு நினைக்கிறேன். 8ஆம் நாள் 10ஆம் நாளுக்கு 13ஆம் நாள் போருன்னு நினைக்கிறேன். அபிமன்யு போயிடுறான். அபிமன்யு போனவுடனே அர்ஜுனனுக்கு இப்போ பயங்கரமான கோவம் வந்துருச்சு. அபிமன்யு சாகிறதுக்கு காரணம் ஜெயத்ரதன். அதனால் ஜெயத்ரதனை நாளைக்கு காலையில் சண்டைக்குள்ளே நான் முடிக்கிறேன் இல்லையா? இப்போ அப்படி முடிக்கலைன்னா நான் சாவுறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். சபதம் பண்ணிட்டான். புரியுதுங்களா? ஏன்னா அதுக்கு முன்னாடியே என்ன ஆகி போச்சு, அவன் இன்னொரு கூட்டத்தாரை அழிக்கிறதுக்காக பாசுபதாஸ்திரத்தை ஏவிட்டான். இப்போ அவன்கிட்ட இல்லை, அது பிரயோகம் இல்லை. இப்போ ஜெயத்ரதனை மறுநாள் அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவனுக்கு பாசுபதாஸ்திரம் தேவையாக இருக்குது. புரியுதுங்களா? அதனால் திரும்பவும் சாமியை பார்த்து பாசுபதாஸ்திரம் வாங்குறான் 2வது தடவையும். இதுக்கு உறுதுணை பண்ணுறவர் கிருஷ்ணர் அப்படின்னு சொல்கிறாங்க. கிருஷ்ணர் அன்று இரவு படுக்கைக்கு போனதுக்கு பிறகு கிருஷ்ணரும் அர்ஜுனனும் ஸ்தூல தேகத்தை விட்டு சூக்ஷ்ம தேகமாக புறப்பட்டு கைலாசத்துக்கு போகிறாங்க. கைலாசத்தை போகும் பொழுது கைலை மலையை தலையால் நடந்து போகிறாங்க, மேலே ஏறி போகிறாங்க அப்படிங்கிற குறிப்பு 11ஆம் திருமுறையில் கோயில் திரு பன்னியார் விருத்தம் என்கின்ற ஒரு பதிகம். 11ஆம் திருமுறையில் கோயில் திரு பன்னியார் விருத்தம் அப்படிங்கிறதுல 45வது பாடல் நினைக்கிறேன். வென்றிலனேல் விசயன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாட்டு. வென்றிலனே விசயம், விசயனால் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற குறிப்போடு பாடுறார். அதில் நம்பன் தலையால் நடந்த மலை இன்னும் ஒரு குறிப்பு இருக்குது சொல்கிறாங்க. அது காரைக்கால் அம்மையாருக்கு முன்னாடியே கைலாசத்தை தலையால் நடந்தது யார்? கிருஷ்ணரும் அர்ஜுனரும் அப்படிங்கிற குறிப்பு அதில் சொல்லப்பட்டிருக்கு. கைலாசத்தில் மேலே ஏறணும்னா எப்படி நடக்கணும்? அப்போ தலையால் நடக்கணும். இப்போ காரைக்காலம் எப்படி தலையால் நடந்தாங்க? அது எப்படி நமக்கு தெரில. ஏன் தலையால் நம்பன் தருமலை நான் மீதியேன் என்று அப்படின்னு அவங்க தலையால் நடந்து போனாங்கன்னு இருக்குது. ஆனால் அவங்க ஏன் தலையால் நடந்தாங்க? கைலாய மலையில் மேலே ஏறுற மெத்தடு என்னப்பா? தலையால் நடக்கிறதுன்னா அது மானுடர் பான்மையோர் அரிதற்கு எளிதோன்னார். அதனால தான் மனுஷங்களால் முடியுமா அந்த காரியம்? தரையிலே நடக்க முடியாது, மலையில் எப்படி எங்கே ஏறுறது? காலை வச்சுட்டு ஏற முடியல நம்மளால். ஆனால் அவங்க அப்படி ஏறினதை குறிப்பாக அங்கே கொடுக்குறாங்க. விளக்கப்படுதுங்களா? இப்படி பல விதமான குறிப்புகள். அப்புறம் திருப்புகழூர் தேவாரம். திருப்புகழூரில் சுந்தரமூர்த்தி சாமி தம்மைய புகழ்ந்திச்சை பேசினும் சர்வீனும் தொண்டர் தருகிறார் பொய்மையாளரை பாடாதே எந்த புகழூர் பாடு மின் புலவீர்கள். சுந்தரமூர்த்தி சாமிக்கு பொண்ணு தேவையாக இருக்குது. பங்குனி உற்சவம் நடக்குது திருவாரூரில். எமராட்டி பரவினாச்சியாருக்கு பொண்ணு வேணும். இப்போது அடியார்களுக்கெல்லாம் தானம் பண்ணுறதுக்கு வீட்டுக்கார்ட்ட கேட்குறாங்க, காசு வேணும் சுவாமின்னார். சரி, நமக்கு யாரும் முதலாளி போய் பார்த்துட்டு வருவோன்ட்டு புகழூர் போகிறார். புகழூரில் போனால் சாமி வாழா இருக்கிறார். சுவாமி
துட்டுங்கிறார் சாமி. ஒன்றும் கொடுக்கல சாமி, அமைதியாக இருக்கார் திருப்பூரோட சாமி. சரி, இவர்கிட்ட வாங்காமல் போகக்கூடாதுன்னு என்ன பண்ணார், அங்கே கோயில் கட்டுறதுக்கு செங்கல் பலவைகள் அடுக்கியிருந்தாங்க. அதெல்லாம் எடுத்து தள்ள வச்சு படுத்துக்கிட்டு சரி நாளைக்கு காலையில் ஒரு பாட்டு பாடிட்டு போவோம்னு உட்காந்துருந்தார். விழித்து பார்த்தார், துணியை எடுத்து பார்த்தா எல்லாம் செங்கல் பலவைகள்லாம் பொண்ணாக இருக்குது. பேர்பட்ட கருணை வாய்ந்த பெருமானே பாடார், உலகத்தில் ஏன்ப்பா காசு வேணும் பணம் வேணும்னு யார் யாரையோ புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறீங்க, தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சார்பினும் தொண்டர் தருகிறார், பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடுவின் புலவீர்கள். புலவர்களே, எந்தை புகழூர் பெருமானை பாடுங்கள். இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர்கடலுமாம், அம்மையாம் சிவலோகம் ஆள்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லைனார். ஒரு மனுஷனுக்கு அடிப்படை தேவைகள் என்னென்ன நம்ம சட்டம் என்ன சொல்லுது? உணவு, உடை, இருப்பிடம்னா. இது மூணுமே சிவருமானே கொடுத்துருவாருங்கிறார். நம்ம சட்டத்தில் பிரியம்பலில் சொல்லப்பட்டதை இங்கே சொல்கிறார் நம்மளுடைய சுந்தரமூர்த்தி சாமி. அடிப்படை ஒரு மனிதனுக்கு அடிப்படை உரிமைகளாக சொல்லப்படுவது உணவு, உடை, இருப்பிடம். இது சொல்கிறார். இம்மையே தரும் சோறும் கூரையும், கூரைனா துணின்னு அர்த்தம். கூரைப்படவைங்கிறாங்க இல்லையா? கூரை நாடுன்னா எதை குறிக்கும்? நெசவாளர்கள் வாழ்ந்த பகுதி கூரை நாடுன்னு, கொரநாடும்பாங்க. எங்கள் மாயத்தில் கூட இருக்குது கொரநாடுன்னு. கொரநாட்டு கருப்பூர்னு ஒன்று கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது, வெட்டிக்காளி கோயில். கூரை நாடு தான் கொரநாடுங்கிறது. கூரைனா துணி. இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர்கடலும். சரி, இருப்பிடம் வீடு கொடுப்பாரா? அல்ல, நீ இருக்கிற சிவலோகமே கொடுத்துருவாருன்ட்டார். இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர்கடலுமாம், அம்மையே சிவலோகம் ஆள்வதற்கு யாதும் ஐயரவில்லைன்னு. இந்த பதிகத்தில் சொல்கிறாரு, உலகத்தில் யார் யாரோ பெரியாள்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதில் சொல்கிறார், மிடுக்கிலாதானை வீமனே விரல் வில்லுக்கு இவன் விசையனே கொடுக்கிலாதானை பாரிய என கூறினும் கொடுப்பாரிலை அப்படின்றார். ஒருத்தனுக்கு மிடுக்க இல்லை, நோஞ்சான், அவனை பார்த்து நீங்கள் தாங்க பீமசேனை அப்படின்னு சொல்கிறான்லே உலகத்தில். அது பெரிய மிடுக்கிலாதானை வீமனே விரல் வில்லுக்கு இவன் விசையனேன்னா, வில்லுக்கு விசையன் வந்தான் அப்படிங்கிறது மாதிரி வர உலகத்தில் அவனுக்கு இதோட அடிக்க தெரியாது, கவனம் அடிக்க தெரியாது. அப்படிப்பட்டவனை சொல்லிட்டு இருக்கார். சொல்கிறோம்லே, யாரையும் போய் ஏமாற்றி புகழ்ந்து பாடி உங்களை மாதிரி யாருங்க வரும் உங்களுக்கு அப்படிங்கிறது. அது எதுக்கு? அப்போ தான் காசு கொடுப்பான், புகழ்ந்து பேசுகிறோம். இப்போ நம்ம வேலை பார்க்குற இடத்தையும் வச்சிங்களேன், நமக்கு மேலே ஒருத்தர் இருக்கார், அதுக்கு ஒன்றும் தெரியாது, நமக்கு தெரியும் இல்லையா? ஆனால் நம்ம என்ன பண்ணி ஆகணும்ப்பா? எதுக்காக? ஏன்? அப்போ தான் வேலையில் நீடிக்கலாம், அப்போ தான் சம்பாதிப்பான், காசு கொடுப்பாங்க, அவருக்கு அவ்வளோ உபயோக பண்ணி நடக்கணும் இல்லையா? அப்படிலாம் யாரோ மனிதர்களை போய் புகழ்ந்து கொண்டிருக்கிறாய், புகழோர் பெருமானை பாடுங்கிறார். அதான் மெடுக்கிலாதானை வீமனே விரல் வில்லுக்கு இவன் விசையனே கொடுக்கிலாதானை பாரியே என்று கூறினும்னார். பாரி என்ன பண்ணார்? முல்லைக்கு தேர் கொடுத்தார் வள்ளல். அது சொல்கிறார், கொடுக்கிலாதானே உணவு குடி எச்சு கையில் காக்க ஓட்ட மாட்டான் அவனை போய் பாரி நீங்கள் தான் சொல்லிட்டு இருக்கோம்ல நம்ம. கொடுக்கிலாதானை பாரியே என கூறினோம் கொடுப்பாரில்லை அப்படின்னு சொல்கிறார் அங்கே. இதெல்லாம் ராம மகாபாரதம் பற்றிய குறிப்புகள். பார்த்தருக்கு பாசுபதம் அருள் செய்தவன் அப்படின்னு சொல்லுகிற பத்தருள்ளில் திரு கர்நாடகண்டனை தேவர் வாய்த்தது நம் தமக்கு இதோர் பிறவி மதித்திடுமின் பார்த்தருக்கு பாசுபதம் அருள் செய்தவன் பத்தருள்ளின்னு தொடங்கி சாமி பாடுறார். அதான் நிறைய குறிப்புகள் இப்படி இருக்குது. ரெண்டாவது பிறந்த இது அர்ஜுன வழிபட்ட கஷேத்திரங்களாகவே நமக்கு பல கஷேத்திரங்கள் இருக்குது. திருவேட்களம் அப்படின்னு காரைக்கால் பக்கத்தில் இருக்குது. அந்த திருவேட்களம் கஷேத்திரத்தில் அர்ஜுன வழிபட்டது சாமி. அங்கே பாசுபத மூர்த்தியாக இருக்கார், கிராதமூர்த்தியாக இருக்கார், வேடுவ குளத்தில் இருப்பார் சாமி. அங்கே அந்த ஊர் தேவாரத்தில் என்ன குறிப்பு இருக்குன்னா, மீனவர்கள்லாம் மீன் பிடிச்சி கொண்டு வராங்கங்கிற சொல்லுவார் ஞானசம்பந்தர். அது கடற்கரை கஷேத்திரம். பாய் தீமலர் காசினி மேல் மீன்வாரி, பாய் தீமலர் மீன்வாரி காசினி மேல் குடந்தட்டும் வெட்களம் வெட்டக்குடியாரேங்கிறார். மீனவர்கள் மீன் பிடிச்சிட்டு வர்றதை கூட ஒரு அழகான காட்சியாக ஞானசம்பந்தர் பதிவு பண்ணுறார் அந்த தேவாரத்தில். வேட்டக்குடி, திருவேட்டக்குடி அர்ஜுன வழிபட்ட கஷேத்திரம். அப்புறம் என்ன குறிப்பு இருக்குது? ராமாயணத்தை மகாபாரத்தை பற்றி பார்க்கும்பொழுது எஸ் என்னது அர்ச்சனை பண்ண சொன்னேன். பவாய தேவாய நம சர்வாய தேவாய நமன். இது பவன் முதலான மந்திரங்கள். சுவாமி அஷ்டபுஷ்ப மந்திரம்னு அதுக்கு பேர். பவன் பவாய தேவாய நம சர்வாய தேவாய நம பீமாய தேவாய நம ருத்ராய தேவாய நம மகதே தேவாய நம உக்ராய தேவாய நம ஈசான தேவாய நமக பசுபதையே தேவாய நமன்னு 8 நாமம் அஷ்டோத்திரம். சாமியை துதிக்கிறதுக்குரிய முக்கியமான மந்திரம் இது. சிவபூஜை பண்ணுறவங்க பண்ணுவாங்க. இது அம்பாளுக்கு பண்ணும்போது பவாய தேவாய பத்னியை நம அப்படிம்பாங்க. பவாய தேவாய பத்னியை நம சர்வாய தேவாய பத்னியை அம்பாள் துதிப்பாங்க. அப்படி மாற்றிப்பாங்க குருக்கள்லாம்.
முருகப்பெருமான் விநாயகருக்கு பண்ணும்போது பவாய தேவாய புத்திராய நம அப்படின்னு போடுவாங்க. பக்தர்கள் யாராவது அர்ச்சனை நாயன்மார் அர்ச்சனை பண்ணணும்னா பவாய தேவாய பக்தாய நம அப்படி அர்ச்சனை பண்ணுவாங்க. இப்படி பண்ணிப்பாங்க. அது அஷ்டபுஷ்ப மந்திரான பேர். 3 விதமாக அஷ்டபுஷ்பம் சாமி சாத்துவோம். மந்திராஷ்ட புஷ்பம், புஷ்பாஷ்ட புஷ்பம், பவனாஷ்ட புஷ்பம்பாங்க. இது மந்திராஷ்ட புஷ்பம். புஷ்பாஷ்ட புஷ்பம்னா 8 வகை புஷ்பங்கள். பவனாஷ்ட புஷ்பம்னா 8 வகை நற்குணங்கள். அதை சாமிக்கு பண்ணிக்கணும். இது 3 அஷ்டபுஷ்ப அர்ச்சனை. அப்படியே அவன் சிவ பூஜை பண்ண மாதிரி செஞ்சு அப்படி சீன் பண்ணேன், வேற ஒன்றும் இல்லாத. அன்பு, அஹிம்சை இப்படி வரும். அப்புறம் சொல்கிறாரு நான் நினைவில் என்ன எட்டுங்கிறது எல்லாம் நல்ல குணங்கள்னு வச்சுக்கிட்டேன். எதாக இருந்தாலும் நல்லது தான். அதனால் அப்புறம் நம்முடைய சீர்காழி இருக்குது பார்த்தீங்களா, சீர்காழிக்கு 12 திருநாமங்கள். சீர்காழிக்கு எத்தனை பேர்? 12 பேர் அந்த சீர்காழிக்கு. அதில் ஒரு பேர் ஷண்பைன்னு பேர். அதுக்கு ஷண்பை. சீர்காழிக்கு 12 பேரில் ஒரு பேர் ஷண்பை. இது ஏன் இந்த பேர் வருதுன்னா, கிருஷ்ணர் மகாபாரத போரெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு காலம் கடைசி கட்டம், கிருஷ்ணருடைய கடைசி கட்டம், வைகுந்தம் போக போகிறார் கிருஷ்ணர். இப்போ என்ன நடக்குதுன்னா, துர்வாசர் வரார். அப்போ கிருஷ்ணருடைய பசங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிகிட்ருக்கான், ஒரு பயலுக்கு கும்பலவேஷம் போட்டு வயிற்றுள்ள ஒரு துணியை திணிச்சு அவர்கிட்ட போய் பரிகாசம் பண்ணுறான் துர்வாசர்கிட்ட. இவளுக்கு என்ன புள்ள பிறக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் சுவாமி, நீ பெரிய முனிவர்னெல்லாம் சொல்லிக்கிறாங்க அப்படின்றான். போய் எல்லாரும் அவர் துர்வாசர் என்ன பண்ணார், இவன் வயிற்றுல ஒரு உலக்க பிறக்குண்டா, அந்த உலக்கையால் தானே அவங்க குடும்பத்துக்கே அழிவுன்னார் அவர். அப்படின்னு சொல்லிட்டார் அவர். சொன்ன மாத்திரம் அவனுக்கு உலக்க பிறந்துட்டு உடனே இப்போ என்னடா பண்ணுறதுன்னு அந்த உலக்கையை அடித்து நொறுக்கி பவுடராக்கி கொளுத்தி பவுடராக்கிட்டான். அதை கொண்டு போய் கடலில் கலைஞ்சிட்டானுவோம். இதை கொண்டு போய் கிருஷ்ணர்கிட்ட சொன்னானுங்க, ஏய் நடவடிக்கை பண்ணிட்டீங்களே, சரிடா எல்லாம் தலை யாத்திரை பண்ணுங்கள், தீர்த்த யாத்திரை பண்ணுங்கள், இன்னைக்கு யாரும் மது மாம்சம்லாம் சாப்பிடக்கூடாது, எல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது, தப்புலாம் பண்ணக்கூடாது, கல்யாட்டம் ஈடுபடக்கூடாது, வழிபாட்டில் இருக்கணும்டா அப்படின்னாரு கிருஷ்ணர். சரின்ட்டு எல்லோரும் தலை யாத்திரை பண்ணானுங்க. போகும்போது தெரியாமல் என்ன பண்ணிட்டான், டிக்கியில் வச்சுருக்கான்லாம். ஃப்ரண்ட்டில் எல்லாம் பூஜைக்குரிய பொருட்கள்லாம் இருக்குது, டிக்கியில் என்ன இருக்குது எல்லாம் வாங்கியிருக்கான். பின்னாடி இருக்குது டெக்கோயர்லாம் பின்னாடி இருக்குது. கிருஷ்ணருக்கு தெரியல, அது வண்டி கட்டிட்டு போகிறான் எல்லாம். டிக்கினோடனே கார் இருந்தால் சார் கேட்காதீங்க, தெரியாமல் வச்சுருக்கான் இல்லையா வண்டியில். அப்படியே போனால் பிரபாசம்னு ஒரு க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரத்துக்கிட்ட வரும்பொழுது இறங்கி பிக்னிக் பண்ணிகிட்டு இருக்கானுங்க எல்லோரும். டென்ட் அடித்தான், சாப்பிட்டுட்டு இருக்கான். சண்டை வந்துச்சு. அந்த பிரபாசங்கிற க்ஷேத்திரத்தை தான் அந்த உலக்கையை கொளுத்தி சாம்பலாக்கி கொண்டானோ பாருங்க, அந்த சாம்பல் வந்து கரை இறங்கியிருக்கு. அந்த இடத்துலலாம் அந்த உலக்கை மாதிரியே ஒரு வகை புல், ஷண்பை அப்படிங்கிற புல் முளைச்சிருக்கு. ஒன்று ஒரு உலக்கை மாதிரி இருக்கும் ஷண்பைங்கிற புல். அந்த புல்லை சண்டை வந்துட்டு ஆளுக்கு ஒருத்தன் யாரால மகாபாரத போரில் ஜெயிச்சாங்க அப்படின்னு சண்டை வந்தோடனே ஒருத்தன் அடிக்கிறதுக்கு ஒன்றும் கிடச்சிக்கல. தலையாத்திரையில் வந்திருக்கானுங்க, கரெக்டாக அந்த உலக்க புல் இருந்தது, அதை பிடுங்கின ஆளுக்கு ஒருத்தன் எல்லாம் அடிச்சுக்கிட்டான். ஒருத்தன் அடித்து எல்லா பல்லும் சேர்த்து போனான். இப்போ இவனுங்களுக்கெல்லாம் முக்தி வேண்டி நற்கதி வேண்டி கிருஷ்ணர் வழிபட்டார். எங்கே வந்து சீர்காழியில் வந்து வழிபட்டார். அதனால் இந்த உலக்கை புல் காரணமாக, ஷண்பை காரணமாக சிவபெருமானை வழிபட்டதுனால சீர்காழிக்கு ஷண்பைன்னு பேர். ஷண்பை நகர், ஷண்பைன்னு பேர். விளக்கப்படுதல சொல்கிறது. அடுத்தது வேறு என்ன குறிப்பு இருக்குன்னோ, கிருஷ்ணர் ஒவ்வொரு பாகவதத்தில் 7 காளைகளை அடக்கினார் நப்பிண்ணைக்காக. கிருஷ்ணருடைய ஜோடி யார்? கிருஷ்ணர் ஜோடி யார்? ருக்மணி, வேற பாமா, அப்புறம் ராதை. பாமா ருக்மணி இல்லையா? புன்னகை மன்னன் பூவழி கண்ணன் ருக்மணிக்காகவா இல்லையா? இந்த பாமா ருக்மணி இருவருமே அவர் ஒருவருக்காக இல்லாங்க கடைசியில் இல்லையா? இது பாகவத சம்பிரதாயத்தில் இப்படி கிருஷ்ணருக்கு 7 மனைவி, 8 மனைவி கிருஷ்ணருக்கு. 8 மனைவி இருந்தாலும் நம்மளுடைய தமிழ் சம்பிரதாயத்தில், தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு கிருஷ்ணருக்கு ஜோடி நப்பிண்ணைங்கிற பெண்ணு தான். பிண்ணை, அதை நீலாதேவிங்கிறாங்க. நீலாதேவின்னு வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் நப்பிண்ணை நீலாதேவிம்பாங்க. திருமாலுக்கு 3 சக்தி. அதில் திருமகள், அது அலைமகள், மலைமகள், அதில் இவ நீலாதேவிங்கிற 3வது நப்பிண்ணை ஜோடி. நாணம் இல்லாத பெருமானே நப்பிண்ணை காணில் சிரிக்கும் அப்படின்னு பெரியாழ்வார் பாடுறார் குளிக்க கூப்பிடும் பொழுது. அப்புறம் பின்னை மணாலனே ஆண்டாள் பாடுறாங்க. பின்னையை பார்த்து தான் இதில் திருப்பாவையில் கடைசியில்
நோற்றுமக்கே பறைதந்தாம் அப்படின்னு பாடும்போது நப்பிண்ணையை கூப்பிட்டு தான் கிருஷ்ணர் கதவை திறக்க சொல்லியும் கிருஷ்ணர் அப்படி பாடுறாங்க. நப்பிண்ணை ஜோடி தான், நிலாதேவியினுடைய அம்சமாக சொல்லப்படுபவள் நப்பிண்ணை. அந்த நப்பிண்ணைக்காக 7 ஏறுகளை ஒரே டைமில் அடக்கினார் கிருஷ்ணர். அந்த செய்தி 7 ஏறு 7 அடத்தான் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமானார். 8வது 9வது பாடலில் தோறும் ஞானசம்பந்தருடைய சரித்திர பதியங்களில் திருமாலும் பிரம்மாவும் சிவபெருமானை தேடிய செய்திகள் குறிப்பாக இருக்கும். சிவபெருமானை தேடி கண்டுபிடிக்க முடியாது, கோணாக அணையானும் குளிர்தாமரையானும் காணாறு தழல் ஏத்த கனலாய் ஓங்கினான் அப்படின்னார். சிவபெருமான் இப்படி அண்ணாமலையார் என்னார் 2 பேரும் தேடும் பொழுது பொழுது திருமாலாலே தேடப்பட்டார்னு சொல்லும்போது பல இடங்களில் கிருஷ்ணராக இருந்ததை பல இடத்துல சொல்லியிருக்காரு. அதில் கன்று குணிலாக இருந்தான்னார். கன்று குணில்னாக்க ஒரு முறை ஒரு கபித்தன் ஒரு அசரன், கபித்தம்னா என்ன? கபித்தம்னா விளாம்பழம்னு அர்த்தம். கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம்னு போடுறோம்ல, யார? விநாயகர். கபித்த ஜம்பு பழம் அப்படின்னு என்ன? ஜம்புனா என்ன? நீரா? கிட்டத்தட்ட வந்துட்டீங்க, ஜம்புகேஸ்வரன் கிட்டத்தட்ட வந்துட்டீங்க இல்லையா? ஏன் அவர் ஜம்புகேஸ்வரன் பேர்? அங்கே சாமி வெண்ணாவல் மரத்தில் எழுந்திருக்கிறார். ஜம்புனா நாவல்னு அர்த்தம். நாவல் மரத்தடியில் தான் அங்கே எழுந்திருக்கிறார் அகிலாண்டேஸ்வரி ஜம்புகேஸ்வரர். அதனால் நாவல் பெருமான், வெண்ணாவல் பெருமான். அதனால் ஜம்பு அதான் கபித்த ஜம்புனா விநாயகருக்கு நாவல் பழம் வைக்கிறது இல்லையா, அதான் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம்ங்கிற. இந்த கபித்தன்னு ஒரு ஆசனம் வந்து நிற்கிறான். இன்னொரு ஆசனம் வந்து கிருஷ்ணனை கொள்றதுக்காக கண்ணுக்குட்டியாக வந்து நின்றுருக்கான். கிருஷ்ணன் என்ன பண்ண, அந்த கண்ணுக்குட்டியை தூக்கி ஓங்கி ஒரேடியாக விளாமரத்தை அடித்தார். கன்று காயுதிர எரிந்தான்னார் ஞானசம்பந்தர். அது விளாம்பழம்லாம் உதிர்ந்து கொட்டுச்சு, கண்ணுக்குட்டி செத்து போச்சு, விளாமரமும் செத்து போச்சு அப்படின்னு அவனுடைய விஷயங்கள். அப்புறம் குவளையா பீடம் அப்படின்னு ஒரு யானை கம்சன் கடைசியாக 3 தடை வச்சான், 2 தடை வச்சான். முதல்ல குவளையா பீடம்னு யானை, அதுக்கப்புறம் மல்லர் 2 பேர், சாணிக புஷ்டர்கள்னு பேர் நினைக்கிறேன், முஷ்டிக சாணிகர்கள் சாதுரர்கள்னு பேர். அந்த 2 மல்லர்களை அடுத்து கொள்கிறார். மல்லரை மாட்டிய அப்படின்னு அதை ஆண்டாள் பாடுவாங்க. குவளையாபோடம் அப்படிங்கிறத யானையை கொன்று கொம்பை பிடுங்கிவிட்டார். யானையோடைய கொம்பு, யானைக்கு கொம்பு உண்டா சார்னு கேட்காதீங்க, என்னது? தந்தம் தான் இருக்குது, தந்தத்தை பிடுங்கினார். இது எங்கே சொல்கிறாரு? வேழ வெண்கொம்பு ஒசித்தமாலும் விளங்கிய நான்முகனும் அப்படின்னு திருநெடுங்காலம் தேவாரத்தில் ஞானசம்பந்தர் பதிவுறார். வேழ வெண்கொம்பு ஒசித்தனா பிடுங்கிறது, ஒசித்த மால் அப்படின்னு திருமாலை பற்றின குறிப்பாங்க சொல்கிறார். அப்புறம் கரிவளர் குன்றம் ஒன்று எடுத்தான் அப்படின்னார். கரிவளர் குன்றம், கரினா என்ன? பெரியரி, சின்னரி இல்லை, பெரியரி. கரி விறகுல எரியறது கரி, அதுதான் சின்னரி, அதுதான் யானையை குறிக்கிறது. பெரியரி கரினா மாம்சம், அது ஹரி வேற, எவ்வளோ கறி மாம்சம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கறியை தான் கேட்குறேன். கறினா என்ன? கறினா மாம்சம் தான், அப்புறம் என்ன சார் இருக்கிறீங்களா? அப்புறம் திரும்பி கறினா மிளகுன்னு அர்த்தம். மிளகு கறினா மிளகு. அந்த காலத்தில் மிளகு கறி இல்லை, நம்ம எல்லாத்துக்குமே கொத்தரங்காய் கறி, வெண்டைக்காய் கறி இப்படின்னு சொல்லி தான் சிக்கன் கறி மட்டன் கறின்னு ஆகிப்போய் தான் என்ன ஆகிப்போச்சு, அந்த கறியையே டைரெக்டாக கறியே ஆக்கிட்டோம். நம்ம தொட்டுக்க செய்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு காயில் கொஞ்சம் கறியை போட்டு செஞ்சாங்க. அதனால் என்ன சொன்னேன், உங்கள் வீட்டில் எனக்கு என்ன சைட் டிஷ்னு கேட்கும்போது என்ன பண்ணேன், கொத்தரங்காய் கறிங்க எங்கள் வீட்டில்னு இருக்காங்க யாரோ ஒருத்தவங்க. அப்புறம் அவங்க வீட்டில் கொஞ்சம் மாம்சம் சாப்பிடும்போது எங்கள் வீட்டில் என்ன தொட்டுக்க, எங்கள் வீட்டில் இன்றைக்கி கோழி கறி அப்படின்னாங்க. இப்போது என்ன கறின்னா கோழின்னு ஆகிப்போச்சு. அப்போ கோழி கறி வாங்கிட்டு வா அப்படி ஆகிப்போ தான் கறிங்கிறது எங்கே வந்துட்டு இப்போ சொல்ல மாம்சத்துக்கு ஆகிப்போச்சு. ஆனால் கறினா என்னது ஆக்சுவலானா மிளகுன்னு அர்த்தம். இங்கேருந்து தான் வருது சமைக்கிற பொருளுக்கு என்ன சொல். இதை கரிவளர் குன்றம் அப்படிங்கிறார் ஞானசம்பந்தர். மிளகு கொடி படர்ந்து ஓடக்கூடிய குன்றம், கோவர்த்தனம்ங்கிற கிரியை சொல்கிறார். இல்லை புரியுதுங்களா? கரிவளர் குன்றம் ஒன்று எடுத்தானும். கிருஷ்ணர் என்ன பண்ணார், கோவர்த்தனங்கிற மலையை தூக்கிட்டு நின்னாரா? ஏன் நின்னார்? இந்திரனுக்கு பூஜை பண்ண வேணாம் அப்படின்னார். எவ்வளோ சோறு, எல்லாம் சோறெல்லாம் கொண்டு வந்து கொட்டி அந்த அவங்க பிருந்தாவனத்தில் அந்த ஆயர்கள்லாம் பூஜை பண்ணாங்க இந்திரனுக்கு. கிருஷ்ணர் என்ன பண்ணார், இந்திரனுக்கு பூஜை பண்ணாதீங்க, இந்த கோவர்த்தனகிரி தான் நமக்கு எல்லாம் ஆடு மாடு மேய்கிறதுக்கெல்லாம் இடம் கொடுக்குது, அதனால் அதையே பூஜை பண்ணுங்கன்னார் அவர்.
அப்போது அட்டுக்குவிச்சோற்று பருப்பதமும் தயிர்வாவியும் நெய்யலரும் அடங்கப்பட்ட தொற்று அப்படின்னு பெரியாழ்வார் அதை பற்றி கோவர்த்தனம் எனும் கொற்றக்குடையேன்னு ஒரு 10 பாட்டு பாடுவார். அற்புதமான பாட்டு. வானத்தில் உள்ளீர் வழியீர் உள்ளீரேல் அறையோ வந்து வாங்குமென்று ஏனத்திருவாகிய ஈசனந்த இடவனட வாங்கி எடுத்த மலை அப்படின்னு அதை அழகாக பெரியாழ்வார் பாடுவார். குடவாய்ப்படனென்று மழை சொரியும் கோவர்த்தனம் எனும் கொற்றக்கூடியதில் இலங்கை ஈடடித்த அனுமன் புகழ்பாடி மந்திகள் தம் குட்டங்களை வளர்க்கும் அப்படின்னு சொல்லுவார். குரங்கெல்லாம் மேலே உட்காந்து என்ன பண்ணுதான், நம்ம மூதாதையர் ஒருத்தர் தான் அனுமான்னு அவன் இலங்கையை பாஞ்சு போய் இலங்கையே கொளுத்திட்டான் அப்படின்னு அந்த கதையை குரங்கெல்லாம் தான் குட்டிக்கு சொல்லிகிட்டு இருக்கான். இலங்கை ஈடடித்த அனுமன் புகழ் பாடு தம்முடைய குட்டங்களை அப்படின்னு நம்முடைய குட்டங்களை கண் 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 துயில் விற்கும் கோவர்த்தனன் கொற்றக்குடை. கொம்பேட்டு இருந்து கொதிபயிற்றும் கோவர்த்தனன் கொற்றக்குடைன்னு அந்த கோவர்த்தனகிரியை பற்றி ஆழ்வார் பாடுறாரு. அதை நம்முடைய ஞானசம்பந்த பெருமானார் கரிவளர்க்குன்றொன்று எடுத்தான் அப்படின்னு திருமாலை குறிக்கிறார். இதெல்லாம் எது சம்பந்தமானது? பாகவதம், மகாபாரதம், இந்த செய்தி எல்லாம் அடக்கிய செய்திகள். இப்படி ராமாயணத்துலேயும் மகாபாரதத்தையும் இடம்பெறக்கூடிய பலவிதமான கேரக்டர்ஸ், பலவிதமான சம்பவங்கள், இவங்கெல்லாம். அதே 2வது விஷயம், முக்கியமான விஷயம். இந்த தொடக்கத்தில் இன்றைக்கி தொடங்கும்போது உபமன்யுனர் இருந்தார் பாருங்க. அவரைத்தான் கிருஷ்ணருக்கு சிவபூஜை சொல்லி கொடுத்தவர். கிருஷ்ணருக்கு சிவபூஜை பண்ணணும் அப்படின்ட்டு எண்ணம். அதனால் சிவதீக்கை இல்லாமல் என்ன பண்ண முடியாது, சிவபூஜை பண்ண முடியாது உபதேசம் இல்லாமல். அப்போது அந்த உமமணி முனிவரை அறிமுகப்படுத்துகிறார் பெரிய புராணத்தில் சேக்கரார் சுவாமிகள். மாதவன் துவரைக்கு இரையாய அப்படிங்கிறது பாட்டு. உபமன்யு யாதவன் துவரைக்கு இரையாகிய மாதவன் முடிமேல் அடி வைத்தவன் பூதநாதன் பொறுவரும் தொண்டினுக்கு ஆதி அந்தம் இலாமையடைந்தவன் அப்படின்னு உபமன்யு முனிவரை பற்றி பெரிய புராணத்தில் பாட்டு வருது. யாதவன், யாதவன்னா யார்? கிருஷ்ணன். யாதவ குலத்தில் வந்தவர். எது குலத்தில் வந்ததுனால, எதுவினுடைய வம்சத்தில் வந்ததுனால எது குலம், யாதவ குலம்னு பேர். யாதவன் துவரைக்கு இரையாய மாதவன். துவரைனா தெரியாது சார், சாம்பார் வைக்கிறது தானே அப்படின்னு. துவரை தானே, துவாரகை இல்லையா? துவாரகை அப்படிங்கிறத துவரைங்கிறோம். அந்த துவரைக்கு இரையாய அப்படின்னா தலைவன் அர்த்தம், ராஜான்னு அர்த்தம். துவரைக்கு யார் ஆட்சி பண்ணார்? கிருஷ்ணர். துவரைக்கு இரையாய மாதவன் முடிமேல் அடி வைத்தவன். கிருஷ்ணருடைய சிரசு மேலே காலை வச்சவர் யாரா? உபமன்யுங்கிறார். ஏன் வச்சார்? சிவதீட்சை பண்ணும்போது திருவடி தீட்சை, நிர்வாண தீட்சை பண்ணும்பொழுது திருவடியை சூட்டுவார் குருநாதர். அப்படி நிர்வாண தீட்சை பண்ணார் உபமன்யு முனிவர் கிருஷ்ணருக்கு அப்படின்னு உபமன்யு முனிவருடைய பெருமையை காட்டுறார். கிருஷ்ணருடைய சிரசிலேயே காலை வைக்கிறார். அந்த கிருஷ்ணரே கடவுள் நான் தான் அப்படின்னு சொல்லி 24 தத்துவங்களுக்கு உட்பட்ட புவனங்களை தனக்கு விஸ்வரூபமாக காமிக்கிறார். யாருக்கு? அர்ஜுனனுக்கு காமிக்கிறார். ஆனால் அதுக்கு மேலே உள்ள புவனங்களுக்கு அவர் கர்த்தா இல்லை, அதனால் அதுக்கு மேலே காண்பிக்க முடியல. அது வரைக்கும் உள்ளது தான் அவர் பார்க்குறாருங்க. விளக்க புரியுதுங்களா? சைவத்தில் 36 தத்துவம் பேச முடியாது. ஆகமாக 36 தத்துவங்களை பேசும். வைதிகத்தில், வேதத்தில், வேதாந்தத்தில் நேரடியாக 24 தத்துவங்களை பற்றின குறிப்பு தான் இருக்கும். பகவத்கீதையில் 24 தத்துவங்கள் தான். அது ஆத்ம தத்துவங்கள்னு சொல்லிக்கொண்டோம். ஆத்ம தத்துவங்கள் நிறைவான இடத்துல புருடன் அப்படின்னு வருது. புருட தத்துவத்துக்கு மேலே உள்ள கருத்துக்களை பேசலை, தெரியல. ஆனால் அதுக்கு மேலே என்னென்ன இருக்குது? அராக தத்துவம் இருக்குது, வித்யா தத்துவம் இருக்குது, கலை தத்துவம் இருக்குது, அதுக்கு மேலே நீதி தத்துவம் இருக்குது, அப்புறம் கால தத்துவம் இருக்குது, அதுக்கு மேலே காரியமாயங்கிற தத்துவம் இருக்குது, அதுக்கு மேலே சுத்த வித்தை, அதுக்கு மேலே மாகேஸ்வரம், அதுக்கு மேலே சாதாக்கியம், அதுக்கு மேலே விந்து, அதுக்கு மேலே நாதம். இதுதான் 36 தத்துவம் சைவம் சொல்கிறது. ராஜாங்க சைவம்னு சொல்லுன்றதுனால தான் இது ஆகமம் தான் அதை விரிவுபடுத்தி காண்பிக்குது. அதனால் கிருஷ்ணர் காமிச்சார் விஸ்வரூபம், ஆனால் அவருக்கு உட்பட்ட வரைக்கும் உள்ள தத்துவங்களை தான் காமிச்சார். அதுக்கு மேலே காண்பிக்க முடியல. அதனால் கிருஷ்ணருக்கு மேலேயும் சிவபெருமான் இருக்கிறார். சிவபெருமான் தான் கடவுள், கிருஷ்ணாலே வழிபடப்பட்டவர். சிவபூஜை செய்கிறதுக்காக ஒரு முறை உபமன்யு முனிவர் உட்காந்துட்டு இருக்கார். கிருஷ்ணன் சிவபூஜை பண்ணிகிட்டு இருக்காரு. சிவபூஜை பண்ணிட்டு அந்த நிர்மாலயத்தெல்லாம் ஆற்றுல விட்டுட்டுருக்கார். அந்த பூவெலாம் ஆற்றுல அடிச்சுட்டு போயிட்டுருக்கு. அந்த பூவெல்லாம் எடுக்கிற உபமன்யு எடுத்து தான் பூஜைக்கு வச்சுக்கிட்டார். கிருஷ்ணன் என்னங்க இது, நான் அப்போ தான் பூஜை பண்ணி இந்த பூவை போட்டேன், இதை எடுத்து நீங்கள் பூஜை பண்ணுறீங்கன்னா, நீ சிவதீக்கை இல்லாமல் பூஜை பண்ணுற இல்லையா, அதனால் அந்த பூஜையை நிர்மாலை ஆகாதுன்ட்டு. அந்த பூ நீ சிவதீக்கை இல்லாமல் பூஜை பண்ணதுனால சுவாமி அந்த பூஜையை முழுசாக ஏற்றுக்க மாட்டார், அதனால் உன் பூ நிர்மாலை ஆகலை, அதனால் நான் பூஜைக்கு பயன்படுத்திக்கிட்டேன்னார். ஆஹா, சிவதீக்கை இல்லாமல் எப்படி பூஜை பண்ணுறது? அப்போ எனக்கு உபதேசம் பண்ணுங்கன்னு ஆகம உபதேசம் வாங்கிட்டேன் சிவதீக்கை. அப்படியே கிருஷ்ணருக்கு
உபமன்யு முனிவர் சிவதீக்க பண்ணி வைக்கிறது பெரிய புராணத்தில் பதிவு பண்ணுறாரு நம்முடைய சேக்கரார் சுவாமிகள். யாதவன் துவரைக்கரையாய மாதவன் முடிமேல் அடி வைத்தவன். இப்படியாக பலவிதமான மகாபாரத செய்திகளையும் திருமுறைகள் உள்ளடக்கி கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அதனால் இன்றைக்கு இதிகாசம் பற்றிய விஷயங்கள்லாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். நிறைய பதிகங்கள் இன்றைக்கி பேசியிருக்கோம் இல்லையா? இது நிறைய விஷயங்களை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அதனால் இதெல்லாம் எதுக்கு சொன்னேன்ப்பா, எனக்கு இதெல்லாம் தெரியுங்கிறத காமிச்சிக்கிறதுக்காகவா? இல்லை, நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. அதனால் நீங்கள் எவ்வளோ பேர் குறிப்பெடுத்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு ஒரு அதிர்ஷ்டவசமான விஷயம் என்னென்னா, ஐயா வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கார். அவர்கிட்ட சீக்கிரமாக இதை போஸ்ட் பண்ண சொல்லி கேட்டுக்கிட்டிங்கனாக்க நீங்கள் திரும்ப நோட்ஸ் எடுத்துக்கிறது குறிச்சிக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய ஒரு வாட்டமாக அமையும் என்று சொல்லி நிறைவு பண்ணிக்கொள்கிறோம். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி, அருள் வார்த்தை என்ற வாழி அன்பர் வாழி பரவாரமே. திருச்சிட்டோம் போயிட்டு வரலாம்.